விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சேஷசமுத்திரத்தில் அம்மன் கோவில் தேர் திருவிழா தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனை தடுக்கச் சென்ற காவல்துறையினர் மீது ஒரு தரப்பினர் கல்வீசி தாக்கியதில் எஸ்பி நரேந்திர நாயர் உள்பட 10 போலீசார் காயமடைந்தனர். பெட்ரோல் குண்டுவீச்சு, கல்வீச்சு சம்பவத்தை தொடர்ந்து 3 மாவட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். அங்கு ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேஷசமுத்திர கிராமம். இந்த கிராமத்தில் இரு பிரிவினர் வசித்து வராங்க. ஒரு பிரிவினர் குறைந்த அளவு வசித்து வர நிலையில் இந்த பகுதியில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி திருவிழாவை ஒரு பிரிவினர் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி வந்தாங்க. இந்த ஒரு பிரிவினர் மக்கள் பார்த்தீங்கன்னா பொது வழியை பயன்படுத்தி இந்த தேரை அந்த கோயிலை சுற்றி வரதுக்கான ஒரு நடவடிக்கையை கடந்த 2012ஆம் ஆண்டு மேற்கொள்றாங்க. அப்போது ஊர் மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தங்கள் பகுதியில் தேர் வரக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால கடந்த 2012 சுமார் ஒரு சிறிய மோதலோட இந்த தேர் திருவிழா நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சு தேர் திருவிழா நடத்துக்கான அனுமதியை பெறாங்க. இந்நிலையில் கடந்த 2-3 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் தேர் திருவிழா நடத்த முடியாம ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாகவே இருந்து வந்தது. ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு இந்த தேர் திருவிழா நடத்துறதுக்கான நடவடிக்கையை மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பகுதியில் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்நிலையில் நேற்று இரவு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் இரு பிரிவையும் கூட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருந்தாரு. அப்போது ஊராட்சி மன்ற தலைவரை கூட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஊராட்சி மன்ற தலைவர் தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் கிட்ட எஸ்பி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீரென இந்த பகுதி மக்கள் மின்சாரத்தை நிறுத்தி காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் மீது கடுமையாக கற்கள் மற்றும் கண்ணாடி பாட்டிலை வீசி தாக்குதல் நடத்தினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைஞ்சாங்க. இந்நிலையில் மின்சாரம் நிறுத்தப்பட்ட நிலையில் திடீரென இந்த தேர் மீது ஒரு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா தேர் மற்றும் அருகில் இந்த குடிசைகள் எரிய தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக அந்த மக்கள் மீது ஒரு போலீஸ் தடியடி நடத்தி இந்த கூட்டத்தை கலக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து காவல்துறை மேலே தாக்குதல் நடத்தினதுனால காவல்துறை பின்வாங்கி தற்போது ஊருக்கு வெளியில் இருக்காங்க. இப்போ தொடர்ந்து இந்த பகுதி பதட்டம் இருக்கிறதுனால விழுப்புரம், கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் விழுப்புரம் டிஐஜி சுமித் சரண் ஆகியோர் சம்பவத்தில் முகாமிட்டிருக்காங்க.